வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 26ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 740ஆம் ஆண்டில் கான்ஸ்டான்டினோபிள் நகரில் இடம்பெற்ற நிலநடுக்கம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. 1341ஆம் ஆண்டில் 6ஆம் ஜான் பைசாந்திய பேரரசராக தன்னை அறிவித்ததை அடுத்து அங்கு உள்நாட்டுப் போர் ஆரம்பம் ஆனது. 1640ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்துக்கும் இங்கிலாந்து முதலாம் சார்லஸ் மன்னனுக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டது. 1689ஆம் ஆண்டில் ஆஸ்திரியாவின் இராணுவ தலைவர் பிக்கோலோமினி வாந்தி பேதி நோய் பரவாமல் தடுக்க ஸ்கோப்ஜி நகரை எரித்தார். இறுதியில் அவரே வாந்தி பாதி நோயால் இறந்து போனார். 1775ஆம் ஆண்டில் அமெரிக்க குடியேற்றங்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய ராஜ்யத்தின் 3ஆம் ஜார்ஜ் மன்னர் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். அமெரிக்க புரட்சியை அடக்க இராணுவத்திற்கு முழு அதிகாரம் அளித்தார். 1859ஆம் ஆண்டில் வடக்கு வேல்ஸில் ரோயல் சார்ட்டர் என்ற கப்பல் மூழ்கியதில் 459 பேர் இறந்து போயினர். 1876ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ரயில் சேவை ஆரம்பிப்பதற்கான முடிவு பிரித்தானிய அரசால் எடுக்கப்பட்டது. 1909ஆம் ஆண்டில் ஜப்பானிய பிரதமர் ஈட்டோ இருபோமி மஞ்சூரியா கார்பின் ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1936ஆம் ஆண்டில் முதலாவது மின் இயற்றி நிலையம் ஊவர் அணையில் முழுமையாக இயங்கியது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் சாண்டா குரூஸ் தீவுகளில் 2 அமெரிக்க வான்படை கப்பல்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. 1947ஆம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீர் மன்னர் இந்தியாவுடன் தனது ராஜ்யத்தை இணைக்க சம்மதம் தெரிவித்தார். 1958ஆம் ஆண்டில் பான் அமெரிக்கன் ஏர்வேஸ் போயிங் 707 விமானத்தின் முதலாவது வணிக நோக்கு பறப்பை நியூயார்க் முதல் பாரிஸ் வரை மேற்கொண்டது. 1967ஆம் ஆண்டில் முகமது ரிசா பகுலவி ஈரானின் பேரரசராக தன்னை அறிவித்து பேரரசியாக தனது மனைவி ஃபாராவுக்கு முடிசூட்டினார். 1968ஆம் ஆண்டில் சோவியத் விண்ணோடி கியோர்கி பெருகவோய் சோயுஸ் 3 விண்கலத்தில் 4 நாள் பயணத்தை ஆரம்பித்தார். 1979ஆம் ஆண்டில் தென்கொரியா அரசு தலைவர் பார்க் சுங் கி இராணுவ தளபதி கிம் ஜே கியூ என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1995ஆம் ஆண்டில் இஸ்ரேல் பாலஸ்தீன பிணக்கில் இஸ்லாமிய ஜிகாட் தலைவர் பாதி சிக்காக்கி மால்டாவில் உள்ள விடுதி ஒன்றில் மொசாட் அமைப்பினரால் கொல்லப்பட்டார். 2002ஆம் ஆண்டில் மாஸ்கோவில் நாடக மாளிகை ஒன்றில் செச்சனிய தீவிரவாதிகள் 3 நாட்களாக பிடித்து வைத்திருந்த பணைய கைதிகள் விவகாரம் முடிவுக்கு வந்தது. 150 பணைய கைதிகளும் 50 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். 2015ஆம் ஆண்டில் 7.5 ரெக்டர் அளவு நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானின் இந்துகுஸ் மலைப்பகுதியை தாக்கியதில் 398 பேர் கொல்லப்பட்டு 2536 பேர் காயமடைந்தனர். 2019ஆம் ஆண்டில் அமெரிக்க படையினர் சிரியா இத்துலுபில் இடத்தில் நடத்திய தாக்குதலில் இஸ்லாமிய அரசு தலைவர் அபூபக்கர் அல் பக்தாதி தற்கொலையில் இறந்தார். மேலும் அக்டோபர் 26ஆம் நாளானது ஜம்மு காஷ்மீர் இணைப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.